இந்த மாதத்தோட கடைசி நாளான இன்னைக்கு வந்து மே 31. இன்னைக்கான கரண்ட் அஃபேர் வந்து பார்த்துட்ருக்கோம். மிக மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போவதாக இருக்கும். இதில் வந்து முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது மறுபடியும் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் புதிய நீதிபதியாக பதவியேற்பு 3 தலைமை நீதிபதிகள் தான் வந்து பதவி ஏற்றிருக்காங்க நேற்று. இது தொடர்ந்து அதாவது முழு பலமாக 34 நீதிபதிகளும் ஃபுல்ஃபில் ஆயிட்டாங்க. அந்த சீட்டில் 3 வேக்கண்ட் வந்து காலியாக இருந்தது. அதை தொடர்ந்து 3 வேக்கண்ட்னு சொல்லி சொல்கிறோம்ல, அந்த காலியான இடத்துல வந்து யார் யார் இருந்தாங்கன்னா, திரு சஞ்சீவ் கண்ணா அவர்கள், அபய் எஸ் ஒக்கா மற்றும் ரிஷிகேஷ் ராய் அவர்களோட பணியிடங்களுக்கு தான் புதியதாக நியமிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க பேர் வந்து என்னன்னா, அதாவது இப்போ 3 பேர் வந்து ப்ரமோஷன் பண்ணியிருக்காங்களே, அவங்க நேம் வந்து என்னன்னா, கர்நாடக உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி NV அஞ்சாரியா, இவர் வந்து முதல் தலைமை நீதிபதி ஃபர்ஸ்ட். ரெண்டாவது யாருன்னா, கவுஹாத்தி உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி விஜய் பிஷ்னோய். அடுத்தது 3வதாக பார்த்தோம்னா AS சம்தூர்கர். 3 பேர் வந்து பதவி வந்து வகிச்சிருக்காங்க. அதைத் தொடர்ந்து 34 பணியிடங்களும் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஓகே, இந்த மாதத்துக்கான மே 31க்கான கரண்ட் அஃபேர் வந்து ஒன்றொன்னா பார்த்துட்ருக்கோம். அதைத் தொடர்ந்து திருக்குறள் போயிடலாம். ஃபஸ்ட்டாக நம்ம தான் ஆரம்பிச்சிருக்கிறோம், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. மோட்டிவேஷனாக டிஎன்பிசிக்கு ஒரு மோட்டிவேஷனாக பார்த்தோம்னா, உள்ளுவது எல்லாம் உயர்வு உள்ளல் மற்ற அது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என்று சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறதோடு விளக்கம் வந்து என்னன்னா, நம்ம எதை வந்து அடைய நினைக்கிறோமோ அந்த ஆம்பிஷன் வந்து நினைக்கிறதெல்லாம் பெருசாகவே நினைங்க. அந்த வெற்றி வந்து கிடைக்காம கூட போகலாம். ஆனால் நீங்கள் வந்து நினைக்கிறத வந்து குறைந்தபட்சமாக நினைக்காம அதிகமாக நினைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எண்ணுவதெல்லாம் உயர்வை பற்றியே எண்ண வேண்டும், அவ்வுயர்வு கைகூடாவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாது என்று திருக்குறள் எண் 596 அதிகாரம் வந்து ஊக்கமுடைமை என்ற தலைப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க. இந்த திருக்குறள் வந்து நமக்கு டிஎன்பிசி ஆஸ்பிரியன்ஸ் இவங்களுக்கு பொருந்தும் என்று நான் நம்புகிறேன். அடுத்த கரண்ட் அஃபேரா யார் யாருக்கு அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க என்று நம்ம பார்க்கலாம். அடுத்து திரௌபதி முர்மு கையில் ஒரு 15 செவிலியர்கள் வந்து அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. அந்த அவார்டு ஈவெண்ட்டோட பேர் வந்து என்னன்னா, நேஷ்னல் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது தான். இந்த விருது வந்து எதுக்குன்னா, சிறப்பான சேவை செய்ததற்காக 15 செவிலியர்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 15 செவிலியர்களில் 2 பேர் வந்து ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவரும், இன்னொருத்தர் வந்து புதுச்சேரி என்று அழைக்கப்படும் பாண்டிச்சேரி, அதில் ஒரு செவிலியரும் வந்து இடம் பெற்றிருக்காங்க. இது ஒரு வரவேற்பத்தக்கதாகவும் செவிலியர்களுக்கு ஊக்குவிப்பும் தொடர்பாக இந்த விருது வந்து அலாட் பண்ணி கௌரவிச்சிருக்காங்க அந்த 2 பேருமே. அதாவது தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் 2 பேர் உள்பட 15 செவிலியர்கள் திரௌபதி முர்மு கையில் தான் வந்து வழங்கியிருக்காங்க. இடம் வந்து எங்கன்னா, குடியரசுத் தலைவர் மாளிகையில் இந்த ஃபங்க்ஷன் வந்து வச்சுருந்தாங்க. தமிழ்நாட்டில் 2 பேர்னு சொல்லி பார்த்தோம்ல, அந்த 2 பேர் வந்து யாருன்னா, ஒன்று வந்து அலமேலு மங்கையர்கரசி. இவங்க வந்து எந்த இதில் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனை செவிலியர், அங்கே நர்ஸாக இருக்காங்க. அவங்களுக்கு விருது கொடுத்தது வந்து எந்த ரீசனுக்காக, எந்த இதில் நல்லா ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மகப்பேறியியல் குடும்ப நல சேவை மேம்படுவதில் நல்லா சிறப்பாக பணி செய்ததற்காக இந்த விருது என்று சொல்லியிருக்காங்க. மற்றும் எலும்பு அறுவை சிகிச்சை அதிலும் வந்து நல்லா பங்காற்றி நல்லா சேவை செஞ்சுருக்காங்க, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து
பாண்டிச்சேரி மற்றொரு செவிலியர்னு சொல்லி சொன்னோம்ல, அவங்க பாண்டிச்சேரியை சார்ந்த SS மணிமொழி. இவங்க வந்து யாருன்னா தேசிய பாதுகாப்பு பார்வையின்மை திட்டத்தின் கீழ் செயல்படும் பொது சுகாதார செவிலியர் அதிகாரி. ரெண்டாவதா பார்த்தோம்னா இவர் தான். இவங்க வந்து பாண்டிச்சேரியை சேர்ந்தவங்க. நம்ம அடுத்ததா பார்த்தோம்னா விளையாட்டு போட்டிகளில் இந்தியா வந்து தொடர்ந்து 4வது நாளாக நடைபெற்றிருக்கிறது வந்து 3 தங்கம் 1 வெள்ளி என பதக்கங்கள் வந்து கைப்பற்றியிருக்காங்க. 500 மீட்டர் போட்டியில் வந்து தங்கம் என்ற வந்து குல்வீர் சிங் மற்றும் நந்தினி அவர்கள். மற்றும் செஸ் போட்டியில் குகேஷ் அவர்களும் வென்றிருக்காங்க. அதாவது நார்வே செஸ் போட்டியில் 4வது சுற்றில் இந்தியாவின் குகேஷ் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்தது அமெரிக்க வம்சாவளியில், அதாவது இந்திய வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்காவில் வசிக்கும் ஸ்பெல்லிங் பீ போட்டி என்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ள இந்த போட்டியில் வந்து அந்த ஒரு AI டூல் வந்து இங்க இருக்கு பாருங்க, மெரியம் வெப்ஸ்டர் அகராதியின் உதவியுடன் கேட்கப்படும் கடினமான ஆங்கில வார்த்தைகளின் ஒவ்வொரு எழுத்தையும் சரியாக கூறுபவர்களுக்கு சாம்பியன் பட்டம் என்று அளிக்கப்படும் என்று சொல்லியிருந்தாங்க. அந்த இதில் வந்து நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. அவர் பேர் வந்து பைசான் சாக்கி. இந்த நாளோட முக்கியமான கரண்ட் அஃபேர் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். வேற எதுவுமே இல்லை. வணக்கம் நண்பர்களே.